ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்டு. நான் ஃபஸ்ட் டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன்னா எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ப்ரெக்னென்சி வந்து கிடைக்கல. செகண்ட் டைம் வந்துட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி நினைக்கிறவங்க வந்துட்டு செகண்ட் டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் க்ரோத் வந்துட்டு அதிகரிக்கும். அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பேசிஸில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் வந்து ஒரு 6:30 7 o'clock அந்த டைமில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கும்போது எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி டீ குடிக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலில் கலக்கக்கூடிய டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளைன் டீ ப்ளைன் காஃபி வந்து எடுத்துக்கணும். வர காஃபி வர டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது க்ரீன் டீ, இஞ்சி டீ, லெமன் டீ, வர காப்பிலேயே வந்துட்டு சுக்குமல்லி காஃபி, இந்த மாதிரி வந்துட்டு வர டீ அதாவது தண்ணியிலேயே வச்சு நீங்கள் வந்து போட்டு குடிக்கணும். பால் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டீ காஃபி வந்து எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு அல்லது சுண்டல் வந்துட்டு முந்தின நாள் ஈவினிங் வந்து ஊற போட்டுருங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 4 hours ஊறினாவே போதும். அதை வந்துட்டு ஒரு ஈர துணியில் வந்துட்டு கட்டி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 1-2 சின்னதாக வந்துட்டு முளை கட்டியிருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு விசிலோ இல்லை ஒரு 5 minutes to 10 minutesக்குள்ளே ஸ்டீமிங்கோ கொடுத்து அதை மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். பச்சை பயிரும் அந்த மாதிரி நீங்கள் முளை கட்டின பச்சை பயிரை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம், அல்லது வேக வச்சும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுத்துக்கணும். கூழ் வகைகள், கூழ்னு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ், கம்பு, ராகி, உளுந்தங்கூழ், வெந்தயக்கூழ், இந்த 4 வகையான கூழ். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரௌன் ரைஸ் இருக்கும் இல்லையா, கருப்பு கவுளி அரிசி, இந்த மாதிரி இல்லை அந்த அரிசியில் வந்துட்டு கூழ் காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான களி மாதிரி கிண்டி சாப்பிட்டுட்டு வரலாம், அல்லது கூழ் மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து, வெந்தயம், ராகி இது எல்லாமே வந்துட்டு அதிகமான புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வெந்தயத்துக்கும் வந்து உங்களுடைய உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும். உளுந்து வந்துட்டு கர்ப்பப்பையை வலுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது. கர்ப்பப்பைக்கும் ஓவரீஸ்க்கும் வந்துட்டு இந்த கூழ் வகைகள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா காய்கறிகளும் போட்டு காய்கறிகள் சூப்பு மாதிரியே வச்சு குடிச்சிட்டு வாங்க. காய்கறி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு அல்லது கீரை சூப்பு, எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டையும் போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சுக்கோ. சூப்பு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த 5 பொருட்களும் இருக்கணும். ஜீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன சூப்பை வச்சாலும், காய்கறி சூப்பாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்கால் சூப்பாக இருந்தாலும் சரி, எந்த சூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சூப்பு வகையுமே வந்துட்டு வாரத்துக்கு 3 நாளும் குடிக்கலாம், அல்லது வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சூப்பு வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஹோட்டல்லாம் வந்துட்டு பொரியல் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் கொடுப்பாங்க இல்லையா, பொரியல் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. காய்கறிகள் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறியாக இருந்தால் மெயினாக எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் காய்கறிகள் இருக்கும் இல்லையா, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், வாரத்துக்கு ஒரு 4 days கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் மட்டும் டெய்லி எடுத்துக்கோங்க. பிராய்லர் எக்காக தான் இருக்குது அப்படிங்கும்போது அதில் வாரத்துக்கு 3 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவும் பொரிச்ச மீனாக சாப்பிடக்கூடாது. குழம்புல போட்ட மீன் வந்து சாப்பிட்டுக்கோங்க. கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது எண்ணெய்கள் வந்து குறைவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் வந்துட்டு தேங்க விடாமல் தடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஆயில் ஐட்டம்ஸை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டு ஈரல், செவரொட்டி, அந்த மாதிரி வந்துட்டு உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நான்வெஜ்ஜில் வந்துட்டு மோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் நல்லா சாப்பிடலாம். ப்ராய்லராக தான் இருக்குது அப்படிங்கும்போது அதுவுமே இந்த சில்லி மாதிரி பொரித்து சாப்பிடாம ஒரு அளவுக்கு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ வாரத்துக்கு வந்து ஒரு 2 times அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது சத்து மாவு உருண்டைகள் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. சத்து மாவு உருண்டை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்துட்டு 125 grams
கிராம்ஸாவது நம்ம எடுத்துக்கணும். பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு 5 உருண்டைகள் வர்ற மாதிரி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நட்ஸ் எல்லாமே வந்துட்டு மத்தியானமே வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம். நட்ஸ் ஜூஸ் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். சிவப்பு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட வந்து உங்கள் ஸ்வீட்னஸ் தேவையான அளவுக்கு வந்துட்டு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் பால் உருண்டை மாதிரி பிடிச்சி அதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். மோஸ்ட்டாக வந்து வெள்ளை அவலுக்கு பதிலாக சிவப்பு அவல் வந்து எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஒரு 6 o'clock வந்துட்டு மறுபடியும் டீ டைமில் வந்துட்டு வர டீ வர காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கணும். மோஸ்ட்டாக 8:30க்குள்ளே நைட் டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாருங்க. அதுவும் ஆவியில வேக வச்ச ஊத்தாப்பம், இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி வந்துட்டு ஆவியிலேயே வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சட்னி, பிரண்டை துவையல் இந்த மாதிரி வந்து உணவுகளை எடுத்துக்கோங்க. கிரீன் லீவ்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கருவேப்பிலையுமே நீங்க வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கு. கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி பவரையும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இப்போ சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே அது அதிகமாக இருக்குது. கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து உங்களுக்கு 15th டே வரைக்குமே ஒர்க் ஆகும். அந்த செக்ரேஷன் வந்துட்டு கரெக்டான ப்ராசஸிங்கில் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் கருமுட்டை வந்து வெடிக்கவும் இந்த உணவுகள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டைம் வந்து நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவுகள் ஃபாலோ பண்ணிவிட்டு பீரியட்ஸ் ஆன டே 1ல் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொட்டீன் லைஃப்பில் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை தான் நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. நான் ஃபஸ்ட் டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் செகண்ட் டைம் வந்து பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் டெய்லி ஃபுட் டயட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாவே பீரியட்ஸ் ஆன டே 1ல் இருந்து 1 month வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். டே 2 டே 3ல் தான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 or 2 mmல வந்துட்டு தான் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் டயட்ஸ் வந்து சாப்பிடும்போது அல்டர்னேட் டேஸில் வந்துட்டு ஸ்கேன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஃபாலிகுலரை வந்து ட்ராக் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்துட்டு டேப்லெட்டும் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் இல்லாமையே வந்துட்டு உங்களுக்கு உணவுகள் மூலமாகவே வந்து கருமுட்டை வளர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. டைரி ப்ராடக்டில் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. தயிர், மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் அடித்து வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்போ வந்து சம்மர் சீசனாக இருக்கிறனால இடையிடையே வந்துட்டு ஒரு மோர் அடித்து குடிங்க. அது மோர் கூடயே வந்துட்டு புதினா இலைகள், மல்லி இலைகள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இஞ்சி ஒரு சின்ன துண்டு மாதிரி போட்டு ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூடயே வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 3 to 5 liters வந்து வாட்டர் கம்பல்சரியாக எடுக்கணும். மினிமம் வந்து 3 லிட்டர் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். 3 லிட்டருக்கு மேலே வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ சம்மர் சீசனுங்கிறனால ஐஸ் வாட்டர் வந்து குடிப்பாங்க. இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக மண்பானை தண்ணி வந்து குடிச்சிட்டு வாங்க. அப்படி இல்லை நார்மல் வாட்டர் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு அவங்க வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. மண்பானை தண்ணியிலையும் நன்னாரி வேறு இந்த மாதிரி வந்துட்டு போட்டு குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உடலில் இருக்கிற ஹீட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறது உங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டாக்ஸின்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கெட்ட கொழுப்புகளாக ஸ்டோர் ஆக விடாமல் வந்து தடுத்து யூரின் மூலமாக, மோஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். வார்ம் வாட்டர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வார்ம் வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் 1/4 tablespoon அளவுக்காவது ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி, துளசி தண்ணி இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வரலாம். புதினா போட்டு கூட புதினா தண்ணி கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ நார்மலான வாட்டர் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடியில இருந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து அந்த ஒரு 15 daysக்கு கண்ட்ரோல்டாக இருங்க. ஆயில் ஐட்டம்ஸ் வந்து எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றத வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு
ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்பயே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டோசஸ் வந்து தேவைப்படாமல் கூட போகும். பீரியட்ஸ் ஆன 2வது நாளில் வந்து 1 or 2 mm வரைக்கும் இருக்கும். கருமுட்டை வந்து அப் டு 16லேருந்து 20 mmக்குள்ளே வந்து வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டோசேஜஸ் வந்து மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் HCG இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக 12th day 13th டேலேயே வந்து உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாதவங்களே வந்துட்டு நார்மலாகவே வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்து 1 monthக்காவது கம்பல்சரியாக பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த அன்னைக்கு இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது இன்றைக்கி இது சாப்பிட்ணும் இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் ஒரு ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்குடி வளர்ச்சி அடையும். கர்ப்பப்பையும் வந்து வலுப்படுத்தி கருத்தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.